எப்படிப்பட்ட தலைவன் நினைக்கிறேன் நீ? மருத்துவக் கல்லூரியில் 100 இடம், 100 பேர் விண்ணப்பிச்சிருக்கான், 10 இடம் தான் இருக்குது. 10 இடம் தான் இருக்குது. முதல்வர் பரிந்துரைச்சா அந்த 10 இடம், அந்த 100 பேர் இதையும் எடுத்து பார்க்குறாரு சான்றிதழையும். வெளியில் நிற்கிற எல்லா தலைவர்களும் பேசிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு போட்டு விடுவார் 10 பேரில், இல்லைன்னா சொந்த சாதிக்காரனுக்கு போட்டு விடுவார். அப்படி தான் வெளியில் நினச்சிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் நினச்சி பேசிட்டு இருக்கான். போன உடனே டக்கு டக்குன்னு கையெழுத்து போட்டு 10 பேரை எழுதி கொடுத்துட்டு போயிடுறாப்புல. இங்கே போய் பார்த்தா தெரியுது, என்னையா 100 பேரில் ஒன்றையுமே பார்க்காம படக்குன்னு கையெழுத்து போட்டு வந்துட்டியில்லையே அப்படின்னு புரட்டி பார்த்துக்கிட்டே வந்தேன்னே. 100 இதையும் பார்த்தேன், இந்த சர்டிஃபிகேட்டை எல்லாம். அதில் 10 பேர் 10 பிள்ளைகளோட இதில் அப்பன் கையெழுத்துக்கு பதிலாக கைரேகை வச்சிருந்தேன். கைரேகை இருந்துச்சு, படிப்பு போய் சேரலைன்னு அவன் குடும்பத்துக்கு. அந்த கைரேகை வச்ச குடும்பத்தில் ஒருத்த வரட்டும்டா டாக்டரா, அதனால போட்டான்டா 10 பேருக்குன்னா. அதனால தான் அவன் யாரு? பெருந்தலைவன்.